ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாராயணாய நமகா. இப்ப நீரால் பெருகி கண்ணீரால் ஆரென ஊற்றென எடுத்து வந்த காலையிலே பேரொரு நாளையில் தான் பேர் எடுத்து வந்து இருந்தால் ஊறுவது தானாய் மாறுமோ? கண்ணீர்களில் நாம் அழுகிறமே, அந்த கண்ணீர்ல பல வகை இருக்கு. இதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. இந்த கண்ணீரிலே பல வகை உண்டு. அவற்றை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நிறைய இருக்கு, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். உதாரணமா, நமக்கு உடல் வலிக்குது, என்னமோ பண்ணுது, மனசு கஷ்டமா இருக்கு, அதனால வருகின்ற கண்ணீர் துன்ப கண்ணீர். அப்படி நம்ம கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, அந்த நேரத்துல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஏதோ உதவி செஞ்சாங்கன்னா அப்பொழுது நமது மனதிலே ஏற்படும் கண்ணீர் நன்றி கண்ணீர். காண முடியாத ஒரு அற்புத காட்சியை கண்டால் அப்போது வருகின்ற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். ஒரு தாய் தன் மகனை பல நாள் பார்க்காமல் மீண்டும் அதே மகனை பார்க்கும் பொழுது அவளுக்கு வருகின்ற கண்ணீர் பெரும் பாசக்கண்ணீர். எதிரி என்று நினைத்து ஒருவனை கொன்றுவிட்டு இவனை கொன்றுவிட்டோமே என்று அழுகின்ற கண்ணீர் ஏக்க கண்ணீர். இப்படி கண்ணீரில் பல வகை உண்டு. ஆனால் இவையெல்லாம் கண்ணீர் கிடையாது, வெறும் தண்ணீரே. உள்நீர் எலும்பெல்லாம் நெய்த்து நைந்துருகி அல்நீர் எடுத்து உள்நீர் அங்கு அப்பா ஈசன் நாமத்தை உணர்வாகி உன்னுள் புகுந்திருக்கும் ஈசனை தண்ணீர் கொண்டு எண்ணிடாதே அப்பா கண்ணீர் வரும் அளவில். கண்களில் இருந்து கண்ணீர் நேராக வந்தால் அது பொய் கண்ணீர். அத்தகையவர்களை நம்பவே கூடாது. கண்களின் ஓரத்தில் இருந்து வந்தால் அதுவே உண்மையான பக்தி கண்ணீர். உளமாற ஈசன் உள்ளமாற ஆக நீர் வந்தாலும் அப்பா நிலமாற புருவத்தினிடையே நீர் தானாக கண்ணீர் வழிந்தோடும், அதுவே பக்தி கண்ணீர். கண்களில் மேலே மட்டும் நுனி அரும்பி கண்ணீர் விழுந்தால் அது திருட்டு கண்ணீர். இதை நீலி கண்ணீர் என்று சொல்லுவார்கள். இவ்வாறு ஒருவர் அழும்போது வழியும் கண்ணீரை வைத்தே அது உண்மையான கண்ணீரா அல்லது பொய்யான கண்ணீரா என்று நல்ல விவரம் தெரிஞ்சவங்க சொல்லிவிட அடியெல்லாம் சொல்ல முடியும். அதுபோல கண்களில் கீழ் இமைகளின் வழியாக கண்ணீர் கோர்த்து நேராக ஒவ்வொரு துளியாக வந்தால் இதற்கு புண்மை கண்ணீர் என்று பெயர். அது ஒரு ரகசியம் இருக்கு. இத்தகையவர்கள் நம் கழுத்தை அறுக்க எப்பொழுதும் தயாராக இருப்பார்கள். இப்படி கண்களில் இருந்து விழுகின்ற கண்ணீரை வைத்து ஒருவர் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர் என்பதை நாம் கண்டிப்பாக உறுதியாக சொல்லிவிடலாம். நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். இப்படி கண்ணீரின் ரகசியத்தை பற்றி சொன்னால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த காலத்திலே ஜாக்கிரதையாக இருப்பதற்காக நடிப்பாங்க. மருமகிட்ட மாமியார் நடிப்பாங்க, மாமியார்கிட்ட மருமகன் நடிப்பாங்க, என்ன ஒரு நண்பர்கிட்ட நடிப்பது போல் நடிப்பாங்க, பின்னாடி வைப்பாங்க வேட்டு. அதனால் கண்ணீரை பற்றி பல ஆயிரம் விதமான கண்ணீர் ரகசியமும், சிரிப்பு எப்படிப்பட்ட சிரிப்பு, எந்த திசையை நோக்கி சிரித்தால் என்ன செய்ய போறான் என்று தெரியும். அவன் நல்லவன் கெட்டவங்கெல்லாம் அப்புறம் வச்சுக்க, வரும் இடி போல, இடி முழக்கம் போல வரும். இப்படி அவையே அந்த காலத்தில் அரசனையே கவுத்து விட்ட கண்ணீரும் இருக்கு, சிரிப்பும் இருக்கு. எந்த திசை நோக்கி சிரித்து அழுதால் ஒரு பெரும் சரிவு ஏற்படும், நிலச்சரிவு போல் வாழ்க்கையை சரிந்துவிடும், அரசாண்மையை சரித்துவிடும். அப்படிப்பட்ட ரகசியம் எல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை சொன்னால் இன்று நமக்கு நல்லது கிடைக்கவில்லையே, நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று வஞ்சனையாக அவர்களை கவிழ்த்து விடுவார்கள். ஆனாலும் இதையும் குரு சொல்லிக் கொடுப்பார் என்று நினைக்க வேண்டாம். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையார் அருணாச்சலா.